இந்த படத்தில் வந்து எந்த படத்துலையும் செய்யாத பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் இப்போ வந்து ஒரு கர்வத்தோடு சொல்ல முடியும். பட் அப்போ நம்ம அதை யோசிக்கும்போது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் தெரியுது. ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த படம் நான் பண்ண போகிறேங்க, ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது, வாங்க சார் கண்டிப்பாக பண்ணுவோம், உங்கள் தமிழ் படம்லாம் நல்லா ஜெயிச்சிருக்கு, இறுதி சுற்று, விக்ரம் வேதா, வேட்டை, இப்போ பிரீத் கூட நல்லா ஓடிட்டுருக்கு, பண்ணலாம் சார். படத்தில் ஹீரோயின் யாருன்னு கேட்டாங்க. படத்தில் ஹீரோயின் இல்லைங்க அப்படின்னா. அப்படியா, எவ்வளோ சாங்ஸு, ஃபைட்டு எல்லாம் இருக்கா அப்படின்னாங்க. இல்லை சார், சாங் இல்லை, ஃபைட் இல்லை அப்படின்னா. ப்ரொடியூசர் இல்லைன்ட்டாங்க. டைரக்ட் பண்ண போகிற அந்த ஆள் லாஸ்ட் மினிட்ல அவரால் டைரக்ட் பண்ண முடியல. ஷூட்டிங் போகிறதுக்கு 25 நாள் முன்னாடி அவர் வந்து விட்டு போயிட்டார். அதனால் அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா, ஒன்று படத்தை ட்ராப் பண்ணி கணத்தில் போட்டுடலாம், இல்லை கட்டத்தில் இறங்கிடலாம் அப்படிங்கிற ரெண்டு சாய்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. நம்பி நாராயண் சார் என்னை பார்த்து உன்னால் முடியும், இந்த சப்ஜெக்ட் நீ தான் புரிஞ்சிருக்க, நீ வாழ்ந்துருக்கேன் கூட, நீ டைரக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சொன்னார். ஓகே சார், நம்ம என்னோட ஃபண்டர்ஸ் கூட கரெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வெறித்தனத்தில் பண்ணிடுவோம் அப்படின்னு இறங்கிட்டோம் நம்ம. ஆனால் என்ன பொறுப்பு, என்ன சேலஞ்சுங்கிறது முதல் நாள் ஷூட் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு. இதை வந்து 3 மொழியில் ஷூட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாருமே செய்யாத விஷயங்கள். ஒரு ஷாட் இங்கிலீஷில், ஒரு ஷாட் ஹிந்தியில், ஒரு ஷாட்டில் தமிழில் ஷூட் பண்ண போகிறோம். 8 கண்ட்ரி, எல்லாமே நோ டப்பிங், ஃபுல் சிங்க் சவுண்ட். அப்புறம் ராக்கெட் இன்ஜினை காட்ட போகிறோம் முதல் வாட்டி. யாருமே சினிமாவில் காட்டாத ராக்கெட் இன்ஜினை முதல் வாட்டி காட்ட போகிறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அன்றைக்கி தான் எனக்கு வந்து ஷூட்டிங்கில் நிற்கும் போது எனக்கு அந்த ஃபீலிங்லாம் வந்துருச்சு. அடடா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அமெரிக்காலேருந்து, நீ வந்துட்டல செட்டுக்கு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சில்ல, முதல்ல ஒரு ஷாட் மட்டும், நீ யோசித்த ஒரு ஷாட் மட்டும் எடுத்துரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு சின்ன தைரியம் ரெடி பண்ணி ஒரு ஷாட் மட்டும் எடுத்த ஷாட்டு தான் சின்ன ஷார்ட்டாக சேர்ந்து இன்றைக்கி 3 மொழியில் இந்த படம் ரெடியாகி 7 மொழியில் ரிலீஸ் ஆகுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டப் பண்ணி ஆகுது. இது எவ்வளோ நல்ல இயக்குனராக ஆயிருக்கேங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒரு நடிகனாக இருக்கும்போது கேவலமெல்லாம் நான் சிரிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, ஸ்க்ரீன் பிளே கூட அவர் தான் எழுதியிருக்காரு, ஸ்கிரிப்ட் கூட அவர் தான் எழுதியிருக்காரு, மியூசிக் டைரக்ஷனில் கூட அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது செத்திச்சியா படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து நிறையா வாட்டி கேவலமாக சிரிச்சிருக்கேன். என்னை பற்றி கூட எப்படி சிரிச்சிருப்பாங்க, சிரிக்க போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட வேறு வழி இல்லை. அதனால் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஒரு கட்டாயமாக போச்சு. ஒரு விஷயம் சொல்லி ஒரு வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். நம்மலாம் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு குட் பாய் இருப்பான் தெரியுமா, ஸ்கூலில் எப்போவுமே கிளாஸில். அவன் வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு டயத்துக்கு வந்துடுவான், அவன் ஷூ பாலிஷ் பண்ணி வச்சுருப்பான், ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணுவான், டீச்சரோட செல்லமாக இருப்பான். அவன் வந்து முன்னாடியே உட்காந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவான். அப்பா அம்மாலாம் அவனை பார்த்து, அவனை மாதிரிடா நீ உதவாக்கரையாக இருக்கேன்னு நம்மளை திட்டுவாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு கடுப்பாகவே இருப்பான் நமக்கு. அவன் ஏதாவது ஒரு நாளைக்கு தப்பு பண்ணான்னு வச்சுக்கலாம், எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு அடிக்கிற ஆப்பு, தலையில் அடிக்கிற அடி எல்லாம் வச்சு, ஏன்னா அவனை வந்து உண்டுலாம் ஆக்கிடணும். அப்போ தான் நம்மளும் எல்லாருமே நார்மலாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. அந்த நம்ம வந்து இவனுக்கு அடிமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அந்த விஷயங்கள் வந்து சமுதாயத்துலேயும் நம்ம கூப்பிட்டு போவோம். அந்த ஃபீலிங்கையே எப்படி நம்பி நாராயண் வந்து நிரபராதியாக இருக்க முடியும்? அவ்வளோ குட் லுக்கிங் ஆளாக இருக்காரு, அவருக்கு எப்படி அஃபேர் இல்லாமல் இருக்க முடியும்? அவர் கண்டிப்பாக போட்டிருப்பாரு, அவர் கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அழகான மனுஷனால எப்படி இதெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த எண்ணத்தினால தான் இன்றைக்கி நம்ம அவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கோம் ஒரு நாட்டை. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ஷார்ட் நோட்டீஸில் இங்கே வந்ததுக்காக. பட் இந்த படத்தில் எதுவுமே நம்ம வந்து எல்லாமே ஷார்ட் நோட்டீஸில் தான் பண்ணியிருக்கோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. படம் என்றைக்கு நம்ம தொடங்கினோமோ அன்னிலேருந்து சென்னையில் நடக்கிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் பல விஷயங்கள் நம்ம முதல் வாட்டி முயற்சி செஞ்சுருக்கோம். பட் இந்த படம் எப்படி தொடங்கிடுச்சு, இதில் ஏன் இந்த படம் நான் செஞ்சேன் அப்படிங்கிறது சில விஷயங்கள் நான் உங்களுக்கு 3 இடமாக காட்டினா தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. விக்ரம் வேதா முடிச்சுட்டு நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு அழகான ராக்கெட் சயின்டிஸ்ட் இருக்கார் இஸ்ரோவில், அவருக்கு வந்து ஒரு மால்தீவியன் லேடியோட தொடர்பு இருக்கிறதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவோட ராக்கெட்ரி சீக்ரெட்ஸ் பாகிஸ்தானுக்கு அமிச்சதா ஒரு குற்றம் அவர் மேலே போட்டிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட டார்ச்சர் பண்ணி அவர் ஜெயிலில் ஆல்மோஸ்ட் செத்துட்டாரு. ஆனால் வெளியே வந்து தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சிட்டார் அவர்.
ஸோ இட்ஸ் அ கிரேட் ஸ்டோரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நானும் அப்போ நினச்சேன், பரவாயில்லையே, ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட் கதையாக இருக்கே, ஒரு அழகான இஸ்ரோ சயின்டிஸ்ட், ஒரு அழகான மால்தீவன் லேடி, இவங்களுக்குள்ளே இருக்கிற தொடர்பு, அப்புறம் அது தப்பாக இருக்குது அப்படின்னு காட்டுறது. ஸோ இந்த ஒரு ரொம்ப கொச்ச எண்ணத்தோடு தான் நம்பினாராயண் சாரை நான் சந்திக்க திருவேண்டத்துக்கு போனேன். அவரை சந்தித்த அந்த மோமெண்ட், அந்த க்ஷணம் வந்து என் வாழ்க்கையை மாற்றிடுச்சுங்க. நம்பினாராயணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாதவனும் இன்றைக்கி இருக்கிற மாதவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவரை பார்த்த உடனே நான் வந்து ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட் மனுஷன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவரை பார்த்த உடனே அவரோட தேஜஸ், அவர் முகத்தில் இருக்கிற அந்த கோபம், ஆத்திரம், ஆதங்கம், உதட வந்து எப்போவுமே ஓரளவுக்கு வந்து கோபத்துலேயும் அதே சமயத்தில் ஒரு வருத்தத்துலேயும் அப்படியே ஷிவர் ஆகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து முதல்ல என்கிட்ட வந்து அருமையான தமிழில், வணக்கம் மாதவன், உங்களை நல்லா இருக்கீங்களா, உங்கள் படம் நானாக பார்த்துருக்கேன், நான் பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே அப்படின்னா, என்னப்பா நான் வந்து நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்தவன், நான் பச்சை தமிழன் அப்படின்னாரு. அப்போவே முதல்ல ஒரு அடி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஒரு பெரிய ஏக்கத்துலேயும் கோபத்துலேயும் இருக்கிறதா நமக்கு தெரியுது. இந்த கேஸ் எப்படி என் மேலே போடலாம், என்னை வந்து ஒரு ட்ரீசன் மாதிரி ஒரு சார்ஜ் எப்படி என் மேலே வைக்கலாம், மால்தீவன் உமனை நான் வந்து சந்திக்க கூட இல்லை, இந்த கேஸ் எப்படி பண்ணலாங்கிற ஒரு வருத்தத்தில் ரொம்ப பேசினார். நான் வந்து அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு நான் சொன்னேன், சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, கேஸை வச்சு உங்களை வந்து இப்போ இந்த நிரபராதின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா. அவங்க சொல்லியிருப்பாங்கய்யா, கோர்ட் சொல்லிடுச்சியா, கூகுளில் போய் என் பேர் போட்டு பாரு, ஸ்பை கேஸ் நம்பினாராயண் தான் வருது, சார கேஸ் நம்பினாராயண் தான் வருது, என் குடும்பமே வந்து சார கேஸ் ஃபேமிலி தான் தெரிய இப்போ கூட பேசுகிறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லும்போது எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள் பட்டுச்சு. அவர் சொல்கிற அந்த கதையில் வந்து நானும் அப்படியே வெறித்தனமாக கேட்டுக்கிட்டு எல்லா கேஸோட விவரங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 7 மாதத்துக்கு நான் அந்த ஸ்கிரிப்டை எழுதினேங்க. 7 மாதம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினப்புறம் அவரை போய் அந்த ஸ்கிரிப்ட் காமிக்கும் போது அவர் சந்தோஷத்தில் இருந்தார், நல்லா எழுதிருக்கீங்க பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் தவறு செஞ்சிங்களே மேடி, ஏன்னா இது வந்து இப்போ இது பண்ணும்போது நான் வந்து இங்கே இல்லையே, ஐ வாஸ் இன் பிரின்ஸ்டனில் வந்து நான் கிராக்கோ கிட்ட இருந்தேன் அப்படின்னது. சரி, என்னது ப்ரொஃபஸர் லூயிஜி கிராக்கோ கிட்ட நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாப்பா, சார் அவர் எப்படி தெரியும்? தெரியுமா, நான் அவர்கிட்ட 10 மாதத்துலேயே என் தீசிஸ் முடிச்சிருக்கேனே அப்படின்னாரு. அது கேட்டோன்னே நான் எனக்கு செலுத்திருச்சேங்க. நான் ப்ரொஃபஸர் லூயிஜி கிராக்கோ வந்து ஒரு மிகப்பெரிய நாசாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுமே, அது அவரால் தான் வந்து மூன் மிஷனே நிறைய அவரோட கான்ட்ரிபியூஷனால தான் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே இந்த கேஸை தவிர அவரோட வாழ்க்கையை பற்றி அப்படியே அலட்சியமாக பேச ஆரம்பித்தார். பிரின்ஸ்டன், ஃப்ரான்ஸ், ஸ்காட்லாந்து, 52 சயின்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஞ்சே பேச தெரியாதுன்னு அவங்களாம் நடித்து ஃப்ரான்ஸில் அவங்க ராக்கெட்ரி இன்ஜின் பற்றி கற்றுக்கிறது. ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் பிரேக் டவுன் ஆகும்போது ரஷ்யாக்காரங்க நமக்கு இன்ஜின் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி காசு கொடுத்த அப்புறம் ரஷ்யன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ்க்கு நடுவில் நடந்த போராட்டத்தில் வந்து இன்ஜின் இந்தியாவுக்கு கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணதுக்கும் இவங்கெல்லாம் இங்கேருந்து வேட்டி கட்டி ரஷ்யாவுக்கு போய் நம்ம வந்து ரஷ்யன்கிட்டலாம் பேசுகிறதுக்கே பயப்படுவோம். அவங்க பேசி மிரட்டி அவங்கள கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள்ட்ட காலையில் பேசி ராவோட ராவாக வந்து ஒரு ஒரு ஏர்லைனை பிடிச்சி இன்ஜின் அங்கேருந்து ஸ்மகிள் பண்ணி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பேசும்போது நான் வந்து நான் மிரண்டுட்டேன். என்ன சார் இது, நான் வந்து ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட் கதையாக பண்ணலான்னு வந்து நினச்சேன், இது வந்து ஜேம்ஸனோட அப்பனோட கதையாக இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவர் கண்ணில் ஒரு வருத்தம். என்னப்பா அப்படின்னா, சார் இதெல்லாம் ஏன் எனக்கு சொல்லலை, உங்களுக்கு தான் தெரியல உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னு 7 மாதம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் லூசு மாதிரி, நீங்கள் ஏன் எனக்கு சொல்லலை? இல்லை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க சம்பளம் கொடுத்தாங்க, நான் வந்து என் வேலையை செஞ்சேன் அப்படின்னாரு. அப்போது ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமாக மனசில் பட்டுச்சுங்க. இந்த நாட்டில் வந்து தேசபக்தங்க வந்து 2 மாதிரி இருப்பாங்க. ஒன்று வந்து தேசத்துக்காக உயிர் கொடுக்குறவங்க, பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம்னு கத்திட்டு தானே இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் உயிர் கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்கள நம்ம பாராட்டணும், அவங்கள வந்து அவங்களோட சாக்ரிஃபைஸை நம்ம கண்டிப்பாக வந்து உணரணும். அண்ட் அவங்கள வந்து அவங்களுக்காக நம்ம சரி செய்வ ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னொரு விதமான ஒரு போராளி இருக்காங்க, ஒரு தேசபக்தங்க இருக்காங்க. தினம் தன்னோட உயிரை வந்து பணையாக வச்சு தினம் வந்து அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அவங்கள பற்றி யாருமே தெரியாது, அவங்க செய்கிற சாதனை, அவங்க சாதித்த விஷயங்கள் பற்றி யாருமே பேச மாட்டாங்க, அவங்க குடும்பத்தை வந்து தியாகம் செஞ்சிடறாங்க, அவங்களோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு போராளி தான் நம்பினாராயணன். அவரை பற்றி தெரியாமல் இருக்கிறது ஒரு குற்றங்கிற ஒரு உணர்வை மனசில் வந்துருச்சு. எப்படி நம்பினாராயணன் சாதித்த விஷயங்கள், அவர் செய்ய சாதனை மக்களுக்கு தெரியல, நாட்டுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியல, தமிழ்காரங்களுக்கு அவர் தமிழ்காரன்னு தெரியல. இது எந்த விதத்தில் நியாயங்கிற ஒரு வெறி தான்
அன்றைக்கி ஏறின அந்த அந்த ஊசி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இன்னைக்கு தொடங்கின அந்த அந்த போராட்டம் தான் இன்றைக்கி ராக்கெட்ரிங்கிற நம்பி எஃபெக்ட்ங்கிற ஒரு படம் வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்பி நாராயணன் மாதிரி அவரை பற்றி இப்போ நீங்களாம் வந்து ப்ரெஸ்காரங்க, நம்ம நண்பர்கள் தான். ஆனால் அவருக்கு பத்மபூஷன் கிடச்சிருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பத்மபூஷன் ஏன் கிடச்சிருக்குன்னு கேட்டால் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அவருக்கு பத்மபூஷன் ஏன் கிடச்சிது, ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற நம்பி நாராயணன் மாதிரி விஞ்ஞானிங்க, டெக்னீஷியன்ஸ், என்ஜினியர்ஸ், ஐடியை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு சர்வைவல் மேட்டருங்கிறதுக்காக தான் முதல் காரணத்தில் நான் படத்தை செஞ்சேன். இரண்டாவது, இன்னொரு நம்பி நாராயணன் தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில், இந்தியாவில் இல்லை, உலகத்திலே மறுபடியும் உருவாக்கக்கூடாது. அவரோட நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து எந்த போராளிகிட்டையும் எந்த ஒரு சயின்டிஸ்டோடையும் நம்ம செய்யக்கூடாது. இந்த படம் பார்த்தோன்னே நம்ம ஏன் இப்படி இருக்கோங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். அந்த எண்ணத்தில் தான், ரெண்டாவது எண்ணத்தை இந்த படத்தை நான் செஞ்சேன். இந்த படத்தில் வந்து எந்த படத்துலையும் செய்யாத பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் இப்போ வந்து ஒரு கர்வத்தோடு சொல்ல முடியும். பட் அப்போ நம்ம அதை யோசிக்கும்போது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்தை நான் எழுதலான்னு முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம்னா, இவருக்கு பத்மபூஷன் கொடுத்த காரணம் வந்து இவர் உருவாக்கின ஒரு இன்ஜின். அந்த இன்ஜின் பேர் வந்து விகாஸ் என்ஜின். அந்த விகாஸ் என்ஜினோட அருமை என்னென்னா, இஸ்ரோவோட ஒரு மிஷனும் பாசிபிள் இல்லை விதவுட் தட் விகாஸ் என்ஜின். அந்த என்ஜின் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜின் இன்ஸ்டால் ஆன அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாளுக்கு கூட ஃபெயில் ஆனது கிடையாது. இட்ஸ் அ ரெக்கார்ட் பிரேக்கிங் குவாலிட்டி ஆஃப் தட் என்ஜின். இந்த மாதிரி இன்ஜின் உருவாக்குனது இந்தியாவில் இருக்காங்கிறது வெளிநாட்டுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தெரியல. இட் ஹாஸ் நெவர் ஃபெயில்டு. மங்கள்யான், சந்திரயான், ரெக்கார்ட் பிரேக்கிங் எல்லா மிஷன்லையும் இந்த இன்ஜின் இல்லாமல் பாசிபிள் கிடையாது. ரெண்டாவது, அவர் வந்து இந்த படத்தில் வந்து நான் சொல்லியிருக்கேன், இது எந்த படத்துலையும் காட்டாத ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம காட்டுறதுக்கு அந்த இன்ஜின் பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சாதான் அதை பற்றி எழுத முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆராய்ச்சி செய்யும்போது நம்பி நாராயண் சார் கிட்டே என்ன இன்ஜின் சார் இதை எப்படி உருவாக்கினீங்க, இதோட விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பயோபிக் வந்து நம்ம ஒரு கிரிக்கெட்டர் பற்றியோ, ஒரு சிங்கர் பற்றியோ, ஒரு ஃபைட்டர் பற்றி பண்ணால் மக்களுக்கு அவர் நல்லா பண்ணுறாங்க, அவங்களோட திறமை காட்டுறது ரொம்ப ஈஸிங்க. விஷுவலாக நம்ம காட்டிடலாம். நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க, நல்லா ஓடுறாங்கன்னு நம்ம வந்து விஷுவலாக காட்ட முடியும். ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு எப்படி காட்டுறது? அதுலேயும் ஒரு அதுலேயும் ஒரு ஜீனியஸ் என்ன பண்ணுறாரு? இவர் உருவாக்கின ஒரு இன்ஜினும் சாதாரண உருவாக்கின இன்ஜினுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம மக்களுக்கு எப்படி காட்டுறது? ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த படத்தை எழுத வேண்டியதாக போச்சு. அது எழுதி மக்களுக்கு புரிகிற மாதிரி சீன்ஸ் எழுதுறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதனால தான் அந்த படத்தை நான் எழுதினேன். ஒரு நடிகனா எல்லா நடிகனும் வந்து கமல் சார் பண்ணுற மாதிரி நாயக்கன்கிற படத்தில் சின்ன வயசுலேருந்து ஒரு வயசான கதாபாத்திரங்கள் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்க, லைஃப் டைம் ரோல் பண்ணுவாங்க. அந்த ரோல் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அது எவ்வளோ பெரிய சேலஞ்சுன்னு படம் ஸ்டார்ட் பண்ண படம் தான் தெரிஞ்சுது. அதனால தான் இந்த படத்தில் நான் நடித்தேன். எனக்கு வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால, இன்ஜினியரிங் பற்றி புரியறதுனால அவர் சொல்கிற வார்த்தை ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ், த்ரஸ்டர்ஸ், ஆர்பிட்டல் வேல்யூ அப்படிலாம் சொல்லும்போது அதை நம்ம வாயிலன்னு சொல்லும்போது முதல் வாட்டி சொல்கிற மாதிரி இருக்காது. அதனால் அந்த ஒரு ஜென்யூவினஸ் இருக்குங்கிறதுக்காக தான் அதை நான் நடித்தேன். ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த படம் நான் பண்ண போகிறேங்க, ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது, வாங்க சார் கண்டிப்பாக பண்ணுவோம், உங்கள் தமிழ் படம்லாம் நல்லா ஜெயிச்சிருக்கு, இறுதி சுற்று, விக்ரம் வேதா, வேட்டை, இப்போ ப்ரீத் கூட நல்லா ஓடிட்டுருக்கு, பண்ணலாம் சார். படத்தில் ஹீரோயின் யாருன்னு கேட்டாங்க. படத்தில் ஹீரோயின் இல்லைங்க அப்படின்னா. அப்படியா, எவ்வளோ சாங்ஸு, ஃபைட்டு எல்லாம் இருக்கா அப்படின்னாங்க. இல்லை சார், சாங் இல்லை, ஃபைட் இல்லை அப்படின்னா. ப்ரொடியூசர் இல்லைன்ட்டாங்க. சரி, ஓகே, சரி, நான் சொந்தமாகவே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு சொந்த காசை நான் போடுறது முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கூட சேர்ந்த என்னோடய ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மூலன் அண்ட் 27th என்டர்டெயின்மெண்ட் என் மேலே நம்பிக்கை இருக்கிறத விட நம்பி நாராயண் சார் மேலே வச்சுருக்கிற அந்த மரியாதைனால தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. என் மார்க்கெட்டோட அதிகமான பட்ஜெட்டில் பண்ண படம் தான் அது. ஆனால் அந்த படம் பண்ணும்போது ஒரு வெறித்தனத்தில், ஒரு பைத்தியக்காரத்தனத்தில் பண்ணதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கே வரலை. ஆனால் இந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணுறதா இல்லை. ஏன்னா நான் வாழ்க்கையில் வந்து ஒரு ஐஃபோன் படமும் டைரக்ட் பண்ணது கிடையாது. செட்டுக்கு வந்தோமா, என்ன ஷூட்டிங், எத்தனை மணிக்கு பேக்கப்னு கேட்டோமா, ஹீரோயின் யார், என்ன ஆடணும், என்ன சாங் பண்ணணும், டயலாக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோமா, நடித்தோமா, வீட்டுக்கு போனோமா, காசு வாங்கினோமா, பேங்க்கு போனோமா, ரிலீஸ் போது நர்வஸாக இருக்குன்னு நடித்தோமா, அதோடு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிற வேலையை விட்டுட்டு இன்றைக்கி செட்டில் யார் வந்திருக்காங்க,
இன்றைக்கி வந்துருச்சா மேட்டர், காசு கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிற இந்த போராட்டம்லாம் பண்ண வேண்டியது என்னால் நான் நினைக்கவே இல்லை, தேவையும் இல்லை எனக்கு. ஆனால் டைரக்ட் பண்ண போகிற அந்த ஆள் லாஸ்ட் மினிட்ல அவரால் டைரக்ட் பண்ண முடியல. ஷூட்டிங் போகிறதுக்கு 25 நாள் முன்னாடி அவர் வந்து விட்டு போயிட்டார். அதனால் அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா, ஒன்று படத்தை ட்ராப் பண்ணி கணத்தில் போட்டுடலாம், இல்லை கட்டத்தில் இறங்கிடலாம் அப்படிங்கிற ரெண்டே சாய்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. நம்பி நாராயண் சார் என்னை பார்த்து உன்னால் முடியும், இந்த சப்ஜெக்ட் நீ தான் புரிஞ்சிருக்க, நீ வாழ்ந்துருக்கேன் கூட, நீ டைரக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சொன்னார். ஓகே சார்னா நம்ம என்னோடய ஃபண்டர்ஸ் கூட கரெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வெறித்தனத்தில் பண்ணிடுவோம் அப்படின்னு இறங்கிட்டோம் நம்ம. ஆனால் என்ன பொறுப்பு, என்ன சேலஞ்சுங்கிறது முதல் நாள் ஷூட் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு. இதை வந்து 3 மொழியில் ஷூட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாருமே செய்யாத விஷயங்கள். ஒரு ஷாட் இங்கிலீஷில், ஒரு ஷாட் ஹிந்தியில், ஒரு ஷாட்டில் தமிழில் ஷூட் பண்ண போகிறோம். 8 கண்ட்ரி, எல்லாமே நோ டப்பிங், ஃபுல் சிங்க் சவுண்ட். அப்புறம் ராக்கெட் இன்ஜினை காட்ட போகிறோம் முதல் வாட்டி, யாருமே சினிமாவில் காட்டாத ராக்கெட் இன்ஜினை முதல் வாட்டி காட்ட போகிறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அன்றைக்கி தான் எனக்கு வந்து ஷூட்டிங்கில் நிற்கும் போது எனக்கு அந்த ஃபீலிங்லாம் வந்துருச்சு. அடடா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அமெரிக்காலேருந்து, நீ வந்துட்டல செட்டுக்கு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சில்ல, முதல்ல ஒரு ஷாட் மட்டும், நீ யோசித்த ஒரு ஷாட் மட்டும் எடுத்துரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு சின்ன தைரியம் ரெடி பண்ணி ஒரு ஷாட் மட்டும் எடுத்துலான்ட்டு எடுத்த ஷாட்டு தான் சின்ன ஷார்ட்டாக சேர்ந்து இன்றைக்கி 3 மொழியில் இந்த படம் ரெடியாகி 7 மொழியில் ரிலீஸ் ஆகுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டப் பண்ணி ஆகுது. இது எவ்வளோ நல்ல இயக்குனராக ஆயிருக்கேங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒரு நடிகனாக இருக்கும்போது கேவலமெல்லாம் நான் சிரிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, ஸ்க்ரீன் பிளே கூட அவர் தான் எழுதியிருக்காரு, ஸ்கிரிப்ட் கூட அவர் தான் எழுதியிருக்காரு, மியூசிக் டைரக்ஷனில் கூட அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது செத்திச்சியா படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து நிறையா வாட்டி கேவலமாக சிரிச்சிருக்கேன். என்னை பற்றி கூட எப்படி சிரிச்சிருப்பாங்க, சிரிக்க போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட வேறு வழி இல்லை. அதனால் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஒரு கட்டாயமாக போச்சு. இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் யாருமே செய்யாத விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். ஒன்று, நீங்கள் நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துருப்பீங்க, ரியல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ராக்கெட் காமிச்சிருப்பாங்க, ராக்கெட் டேக் ஆஃப் பண்ணுறது காமிச்சிருப்பாங்க, அதோட சத்தம் கேட்டிருப்பீங்க. ஆனால் ராக்கெட் இன்ஜின் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ராக்கெட் இன்ஜின் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஆக்சுவலி லேடிஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே காதலே வந்துடும். ஏன்னா அது பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு வைரத்தோடு மாதிரி ஜொலிக்கிங்க. அவ்வளோ பியூராக இருக்கும், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான பார்க்குறதுக்கு இன்ஜினாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே அதை பார்க்கல. அது தொட்டி கண்ணில் ஒத்துக்கலாம் போல் இருக்கும். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு இருக்கிற எனர்ஜி இருக்குது பாருங்கள். அது வந்து இட்ஸ் அ லவுடஸ்ட் நாய்ஸ் நோன் டு மேன். நம்ம காதில் விடுற லவுடஸ்ட் சவுண்ட் வந்து ஒரு ராக்கெட் இன்ஜின் டெஸ்ட் பண்ணுற சவுண்ட் தான். அதெல்லாம் எப்படி தியேட்டரில் தெரிய போகிறது, அதில் ஆராய்ச்சி செஞ்சு அதை பார்க்கும்போது மக்கள் பயப்படணும் அப்படிங்கிற செஞ்ச ஆராய்ச்சியெல்லாம் நம்ம சேர்ந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அது முதல் விஷயம். இரண்டாவது, 3 மொழியில் எல்லாருமே டயலாக் சொல்லி 8 கண்ட்ரியில் ஷூட் பண்ணுற முதல் படம் இதுதான். அதுவும் பீரியட் படம், ஃப்ரம் 1969 to 2014. இது எல்லாமே லைவ் சவுண்டில் பண்ண ஒரே படம். என்னோட எல்லா நடிகனும் வந்து சார் கூட இருக்கார், மிஷா இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு ஷார்ட் இங்கிலீஷில், ஒரு ஷார்ட் தமிழில், ஒரு ஷார்ட் ஹிந்தியில் பேசியிருக்காங்க. மாடான்னு பேசியிருக்காங்க. அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக இருக்கணும், அவங்க பேசுகிற மொழியும் கரெக்டாக இருக்கணும், அது ஆக்சென்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ராக்கெட் சயின்டிஸ்டாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை சொல்கிறது வந்து பல வாட்டி சொன்ன மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம கிட்டத்தட்ட 6 மாதம் ரிஹர்சல் பண்ணி தான் அந்த படத்துக்கு ஷூட்டிங்கே நம்ம போனோம். ஸோ அது ஒரு புது விஷயம். 3வது விஷயம், இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நம்பி நாராயண் சார் மாதிரி நான் மட்டும் இல்லை, என்னோட மீதி சயின்டிஸ்டெல்லாம் எல்லாருமே பார்க்குறதுக்கு அவங்க நம்ப முடிகிற ஒரு சயின்டிஸ்டாக இருக்கணுங்கிற ஒரு வெறித்தனம் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. அதனால் இந்த படத்தில் வேறு எந்த படத்துலையும் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். 79 வயசுலேருந்து 79 வயசுக்கு நம்ம கதாபாத்திரங்களை காட்டியிருக்கோம், கேரக்டர்ஸை காட்டியிருக்கோம். ஆனால் இதை காட்டும்போது எந்த விதமான ப்ராஸ்தட்டிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணல. ஒட்டு மீசை, ஒட்டு தாடி, வெயிட்டுக்காக பேட் போடுறது, இல்லை கிராஃபிக்ஸால் வயிற்றை குறைக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நாங்கள் செய்யலை. இதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு என்ன காரணம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம காட்டுற எல்லா விஷயமும் இந்த படத்தில் உண்மைங்க. ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த படத்தில் நடந்திருக்கு, உண்மையாக நடந்திருக்கு. அது பார்க்கும்போது ஒரு ஒட்டு மீசை, ஒரு ஒட்டு தாடி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதி கதை மேலே கூட உங்களுக்கு சந்தேகம் வரும், ஒரு மக்களுக்கு சந்தேகம் வரும்னு ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம். இதை ஒரிஜினலாக செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சோம். எப்படி வெயிட் போட்டால் நம்ம வெயிட்டை 14 நாளில் குறைக்க முடியும், எப்படி நம்ம வந்து என் பல்லெல்லாம் நான் உடச்சிக்கிட்டேன், என்னோட ஜாலைனை சேஞ்ச் பண்ணி என் சொந்த பல்லை நான் மாற்றிருக்கேன். அது மாற்றும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. பல்லுனால நம்ம வந்து எப்படி யங்காக தெரியும், பல்லு தப்பாக இருந்தால் நம்ம வயசுக்கு அதிகமான வயசாக எப்படி மக்களுக்கு தெரியுது, அந்த பல்லு கரெக்டாக இருந்தால் 40 வயசு பையன் கூட எப்படி 20 வயசு முகம் மாதிரி தெரிய முடியும். இந்த மாதிரி பல சீக்ரெட்ஸ் நமக்கு தெரிஞ்சது. அந்த ராக்கெட்ரி சீக்ரெட்ஸில் இதை பற்றி நம்ம பேசுவோம்.
அதே மாதிரி முடிக்காக நான் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி ஒரு வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். நம்மலாம் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு குட் பாய் இருப்பான் தெரியுமா, ஸ்கூலில் எப்போவுமே கிளாஸில். அவன் வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு டயத்துக்கு வந்துடுவான், அவன் ஷூ பாலிஷ் பண்ணி வச்சுருப்பான், ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணுவான், டீச்சரோட செல்லமாக இருப்பான், அவன் வந்து முன்னாடியே உட்காந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவான். அப்பா அம்மாலாம் அவனை பார்த்து அவனை மாதிரிடா நீ உதவாக்கரையாக இருக்கேன்னு நம்மளை திட்டுவாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு கடுப்பாகவே இருப்பான் நமக்கு. அவன் ஏதாவது ஒரு நாளைக்கு தப்பு பண்ணான்னு வச்சுங்களேன், எல்லாரும் சேர்ந்து எனக்கு அடிக்கிற ஆப்பு, தலையில் அடிக்கிற அடி எல்லாம் வச்சு, ஏன்னா அவனை வந்து உண்டுலாம் ஆக்கிடணும். அப்போ தான் நம்மளும் எல்லாருமே நார்மலாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. அந்த நம்ம வந்து இவனுக்கு அடிமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அந்த விஷயங்கள் வந்து சமுதாயத்துலேயும் நம்ம கூப்பிட்டு போவோம். அந்த ஃபீலிங்கையே எப்படி நம்பி நாராயணன் வந்து நிரபராதியாக இருக்க முடியும்? அவ்வளோ குட் லுக்கிங் ஆளாக இருக்காரு, அவருக்கு எப்படி அஃபேர் இல்லாமல் இருக்க முடியும்? அவர் கண்டிப்பாக போட்டிருப்பாரு, அவர் கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அழகான மனுஷனால எப்படி இதெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த எண்ணத்தினால தான் இன்றைக்கி நம்ம அவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கோம் ஒரு நாட்டை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க ப்ளீஸ், ரெடி ஆகுங்க. நம்பி நாராயணன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான மனுஷனாக இருக்கார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அழகான மனுஷனை கற்பனை பண்ணிக்கோங்க. 29 வயசு இருக்கும்போது அவர் மாதிரி அழகு கிடையாதுன்னு சொல்கிறேன். அதனால் இன்னும் உங்களோட எதிர்பார்ப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவர் பிரின்ஸ்டனில் இருக்கும்போது ஜான் எஃப் கென்னடிலாம் கெட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஜான் எஃப் கென்னடி அந்த காலத்தில் உலகத்திலே நம்பர் 1 ஆள் அப்படின்னு, குட் லுக்கிங் ஆளுன்னு நம்புவாங்க. அவரை மீறிட்டர்ன்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ அவங்க எதிர்பார்ப்பு ஒரு அளவுக்கு இருக்கும். இது வந்து மாதவன் வந்து கிறுக்கு பையன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை இது சாத்தியமானு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் காட்ட போகிற ஃபோட்டோ நம்பி நாராயணன் பிரின்ஸ்டனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அவருக்கு 29 வயசில் இருக்கிற ஃபோட்டோ. நான் சொல்கிறது தப்பா இல்லை கரெக்டானு நீங்களே முடிவு பண்ணுங்கள். லைட்ஸ் ஆஃப். இங்கே லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற லைட்டு ஏங்க, கேன் யூ கோஆர்டினேட் திஸ் சம்படி? தேங்க்யூ பிரதர், ரியலி அப்ரிஷியேட் திஸ். ஆல் லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். யாருமே நம்பலை இவருக்கு அஃபேர் இல்லை அப்படின்ட்டு. தேங்க்யூ. ரெண்டாவது லைட்ஸ் ஆன் ப்ளீஸ். ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து நான் சொன்னல ப்ராஸ்தட்டிக்ஸே இல்லை அப்படின்ட்டு. அந்த இதில் வந்து இந்த படத்தில் ஒரு மோமெண்ட் இருக்குது. அந்த மோமெண்ட்டில் வந்து நான் உண்மையிலேயே நம்பி நாராயணன் சார் மாதிரி முழுமையாக தெரியணுங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நம்ம எழுதிருக்கிற ஸ்கிரிப்டில். அதனால என்னோட பல்லோட ஷேப்பே என்னால் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. என்னோட உண்மையான பல்லை நான் எப்படி மாற்றிக்கிட்டேங்கிறது வந்து ஒரு சின்ன வீடியோ இருக்குது, அதை மட்டும் பார்த்துருங்க. லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். பார்க்க போது என்னோட உண்மையான பல்லுங்க, ஆக்சுவலி உடச்சப்புறம். ஜூம் இட் இன். சாரி, நம்ம ராக்கெட் சயின்ஸில் ஒரு படம் எடுக்கிறோம், நம்ம மானிட்டர் ரொம்ப கேவலமாக இருக்கு. தேங்க்யூ. ஏர்போர்ட்டு எடுத்தப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு எனக்கு உண்மையாக இந்த மாதிரி நார்மலாக என்னோட பல்லை திருப்பி கொண்டு வர. இப்போ நான் வந்து அடுத்தது காட்ட போகிறேன். லைட் ஆன் பண்ண வேண்டாம். நம்ம எல்லாருமே வெயிட் போடணும்னு ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த படத்தில். ஆனால் இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட 6 மாதம் 8 மாதம் இல்லாட்டா பட்ஜெட் எகிரிடும். அதனால் சின்ன டயத்தில் எப்படி இந்த வெயிட்டை குறைக்கலாங்கிற ஆராய்ச்சி செஞ்சு இவ்வளோ வெயிட் போட்டோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃபோட்டோ நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட லுக் இதுதான். இது உண்மையான ஃபோட்டோ, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் பார்க்குறது உண்மையான வயிறு. இந்த முகம் அப்படி இருந்துச்சு, ஏன்னா அதுதான் லுக்காக இருந்துச்சு. ஷூட்டிங்கோட கடைசி நாள் சீனியர் நம்பி நாராயணா இருக்கும்போது. இது வந்து உண்மையான வயிறா இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. அதை காட்டுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் நான் சிரிக்கும்போது நம்ம வயிறு ஆடுற விதத்தை கொஞ்சம் பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ப்ளே தட் வீடியோ. யா, ஜூம் இன். அது வந்து பேடிங்னால ஆடுற வயிறாக இருக்க முடியாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோ வந்து ஷூட்டிங்கோட கடைசி நாள். இந்த ஃபோட்டோ எடுத்த 14 நாளுக்கு அப்புறம் என்னோட லுக்கு நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். இந்த முடியை பார்த்துங்க, இந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் கலர் பாருங்கள். 14 டேஸ்க்கு அப்புறம் என்னோட லுக் இப்படி மாறிடுச்சு. நன்றி. லைட்ஸ் ஆன். லைட்ஸ் ஆன் ப்ளீஸ். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது, நம்ம ஹெல்த் கெடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சோம். அண்ட் தேங்க்ஃபுல்லி இட் ஒர்க்ட் அவுட். இதெல்லாம் இது வந்து முடிச்சுட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் கரெக்டான டயத்தில் முடிச்சிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி
பிஃபோர் பட்ஜெட் அண்ட் பிலோ பட்ஜெட் அண்ட் பிஃபோர் டைம் இந்த படத்தை நான் முடிச்சிருக்கேன். அண்ட் அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. I want to open the floor up for questions. ஆனால் கடைசியாக நான் சொல்கிற விஷயம் ஏன்னா ஐ திங்க் நம்பி நாராயண் சாரோட இன்னும் இங்கே வரதா இருந்தார். ஆனால் அவர் கோவிட் ஆயிடுச்சு. அவர் வந்து இஸ் ரெக்கவரிங், இஸ் கெட்டிங் மச் பெட்டர். இன்னைக்கு வர முடியலன்னு அவர் வந்து வருத்தத்தை வந்து தெரிவித்தார். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சாரி ஆன் ஹிஸ் பிஹாஃப். பட் திஸ் ஃபில்ம் இஸ் சம்திங் தட் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப். இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்தோம், பட்ஜெட் மாதிரி யோசித்தோம், இல்லை ஃபைனான்ஷியலாக யோசித்தோன்னா இந்த படம் நம்ம பண்ணியிருக்கவே முடியாது. இதை வந்து ஒரு வெறித்தனத்துலையும் ஒரு பைத்தியக்காரத்தனத்துலையும் நம்ம முடிச்சிருக்கோம். ஜூலை 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு இருக்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ்.